ஐயா வணக்கங்கய்யா. மணி சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்புங்கய்யா. புத்தாண்டு வந்துருச்சு. இனி பலன் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. புத்தாண்டு பலன் இனி வரல, எப்போ பதிவு போட போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்னு இருக்கு. நிச்சயமா இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு, உலக ரீதியா எப்படி இருக்கு, கோச்சாரமா எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த பொற்காலமாக மன நிம்மதியும் இறைபலமும் உங்களுக்கு கூடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நேரத்திலே தியானிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போ நியூ இயர் வரும், நியூ இயர் வந்தா நமக்கு இந்த வருடமாவது நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, வெற்றி இதெல்லாம் கிடைச்சிடாதா? நம்ம இந்த வருஷம் வீடு கட்டிட மாட்டோமா? நமக்கு இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடைச்சிடாதா? நமக்கு இந்த வருஷம் ஒரு கல்யாணம், நமக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கிற கல்யாணம் நடந்துடாதா? ஒரு இடம் வாங்க மாட்டோமா? ஒரு வேலை கிடைக்காதா? படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போக மாட்டோமா? ஆரோக்கியம் மீட்டு எடுக்க மாட்டோமா? இப்படி பல விதத்திலையும் அவர்களுக்கு கேள்வி இருக்கும். இந்த நியூ இயரை கொஞ்சம் எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி 2026 வருது. 2026 கரெக்டா பாருங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்குது. குருவினுடைய நாளில் புத்தாண்டு பிறக்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்துல புத்தாண்டு பிறக்குது, ரோகிணி. அப்போ 2026ங்கிறது பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம், 1ஆம் எண். பிறக்கிற நாள் குருவோட ஆதிக்கம், பிறக்கிற நட்சத்திரம் சந்திரனோட ஆதிக்கம். அப்ப இங்க ராஜகிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியன், குரு, சந்திரன், இப்படி 3 கிரகங்களுடைய ஆளுமையில தான் அந்த புது வருடமே ஆரம்பிக்க போகுது. அப்ப சூரியன் அப்படின்னாலே என்னன்னா அரசாங்கம், அரசியல், ஆன்மீகம், உயர்கல்வி, மருத்துவம், மருந்து, குழந்தைகள், இதெல்லாம் சூரியன் 5ஆம் இட காலச்சக்கரத்துக்கு. குரு அப்படிங்கிறது பெரும்பணம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், இதுல எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்க போறோம், இது சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றம், தாய்மை, வீடு, வாகனம், சொத்து, சுகம். 4ஆம் இடம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு, சந்திரனோட வீடு, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த 3ஓட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது. அப்ப சூரியன் அப்படின்னாலே அரசியல். அரசியலில் ஒரு கணிப்பு, எல்லாரும் நம்ம இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு வச்சுட்டு இருக்கிற கணிப்பு அப்படியே சேஞ்ச் ஆகும். நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடந்துருச்சேங்கிற மாதிரி. ஏன்னா சந்திரன்னா மாற்றம், சூரியன்னா அரசியல், அரசாங்கம், குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் பணம். அப்போ இந்த கலவைகள் தானே ஆரம்பிக்குது. அப்ப இந்த வருடம் தான் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம எலெக்ஷனுக்குள்ள போக வேண்டாம், நம்ம கருத்து பொதுவா தான். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட பார்ப்பாங்க. கண்டிப்பா. இவங்க தான் இல்லை, நம்ம எல்லாம் பொது மனிதர்களா தான் நம்ம எல்லாம் இருக்க முடியும், பேச முடியும், இல்ல அதான உண்மை. அப்ப இந்த வருடம் அரசியல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதோட நம்ம அந்த சப்ஜெக்டை நிறுத்திக்குவோம். சேஞ்சுனா அதாவது எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படிங்கிறது அந்தந்த காலச்சூழல் முடிவு செய்யும். எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ஒரு கணிச்சு வச்சிருப்போம், அது அப்படியே ஒரு சேஞ்ச் நடத்தி ஒரு மாதிரியா ஒரு விஷயத்தை செய்யும். ஏன்னா சூரியன் என்பது அரசியலை சொல்லியிருக்கிறோம், சந்திரன் என்பது மாற்றத்தை சொல்லியிருக்கிறோம், குரு என்பது பெரிய பணம், பொருளாதாரம், வெளியூர், வெளிநாடுகள். இப்ப பாருங்க, நம்ம இந்திய தேசம் சார்ந்து வெளிநாடுகள்ல நமக்கு இனிமேல் நிறைய சப்போர்ட் பண்ண போகுது. நம்ம நாட்டுக்கு ரொம்ப நட்பு உறவுகளை அதிகப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய போறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாரத நம்ம தாய் திருநாடு இந்தியாவுக்காக நிறைய பேர் முன் நட்பு நாடா, தோழமை நாடா, எங்களுக்கு இவங்க இருக்காங்கங்கிற சப்போர்ட், ஆதரவுக்கிற நமக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை இந்த வருடம் நம்ம பார்க்க முடியும்.
அதே மாதிரி இந்த வருடமும் சூரியனுடைய ஆதிக்கம், குருவோட ஆதிக்கம்னு நிறைய திருக்கோயில்கள், திருப்பணிகள், கும்பாபிஷேகம், கோயில் சார்ந்த விஷயங்கள். இனிமேல் வந்து பாருங்களேன், நிறைய குறிப்பிட்ட முக்கியமான சிவாலயங்கள், அம்மனுடைய ஸ்தலங்கள், குருங்கிறனால நிறைய ஜீவசமாதி வழிபாடு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும் இந்த வருடம். நிறைய இதுக்கு மக்கள் பயணப்படுவாங்க. போய் நம்மளுடைய கர்மாவை தீர்த்துக்கணும், சரி பண்ணிக்கணும், ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். தங்கம், குரு தான் கோல்டு, சந்திரன் தான் மாற்றம், சூரியன்கிறது வந்து உயர்வு. அப்ப தங்க விலையும் கண்டிப்பா உயரப்போகுது. அப்படிங்கிறதுல ஏற்கனவே உயர்வு தான். இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 பவுன் 1 சவரன் சொல்லக்கூடிய தங்கம் நியர்பை 95,000 இருக்கு. இது அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆகி லட்சங்களுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு உச்சம் வேற அடைய போறாரு. அதுல மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த 3ஓட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது. அதே போல கல்வியில் மாற்றம், கல்வியில் ஒரு புரட்சி, புதிய புதிய கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது. சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனது, மீடியாவே சந்திரன் தான். அப்புறம் இந்த ஏஐன்னு இப்போ வந்திருக்குல்ல, அது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல புதுசா வந்து எப்படி வாட்ஸ்அப்னு ஒன்று வந்துச்சோ, யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு வந்துச்சோ, அது மாதிரி புதுசா ஒரு புரட்சி கூட உருவாகும். ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இதெல்லாம் இனிமேல் நம்ம மக்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது கூட இந்த வருடங்கள்ல உருவாக்குறதுக்கு வாய்ப்பு. அப்புறம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள். அப்ப அந்த புனித நதி நீராடுறதுக்கான கூட்டங்கள் அலைமோதும். புனித நதியில நீராடி நம்மளுடைய கர்மாக்களை தீர்த்து சுகமா வாழலாங்கிற விஷயங்களை எல்லாம் அதிகரிக்கும். அதே போல சந்திரன்கிறது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமா ரியல் எஸ்டேட் புதுப்பிக்கும். ரியல் எஸ்டேட் சட்டங்கள், புதிய நடைமுறைகள், பத்திரங்கள் தொடர்பான புதிய சட்டங்கள் வகுக்கிறது, இந்த மாதிரி தான் இனிமேல் நீங்க மூவ் பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் இந்த வருடம் உருவாகும். இந்த வருடம் உருவாகும். குழந்தைகளுக்காக தனி பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. இப்ப போக்சோன்னு ஒரு சட்டம் வந்து சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? யாராவது இனிமேல் பெண் குழந்தைங்க தொடர்னாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான சட்டம் அது. அதுலேயும் வந்து இன்னும் வேற வேற நடைமுறைகளை கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் இப்ப அதிகரிக்கப்படும். நிறைய பேர் பெண்கள் நிறைய பேர் விருது வாங்குவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஏதாவது ஒரு அரசியல்ல, அரசாங்கத்துல பெண்களுக்கான முக்கியத்துவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸையும் அது கொடுக்கும். இப்ப அரசாங்கத்தில் இருக்காங்க, யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணை நியமிச்சு அவங்க புகழடைகிறது, அவங்க வெளிச்சத்துக்கு வர்றது, இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல டிரான்ஸ்போர்ட்ல புதிய புதிய முறைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க, புதிய வாகனங்கள். அதே போல டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் நடக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து மலைக்கோயில், பயணிகள் ஏறி இறங்குறதுக்கான இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ரோப் கார் மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய விரிவுபடுத்துவாங்க, நிறைய அதிகரிக்கும். இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாங்க. ஐயா, இந்த 2026ல சாமானியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் கனவு என்னன்னா அந்த பொருளாதாரம், சம்பள உயர்வு கிடைச்சிடாதா, லாபம் பாத்திர மாட்டோமா அப்படிங்கும்போது பொருளாதாரம் எப்படிங்க? கண்டிப்பா கிடைக்கும். அதுல குறிப்பா நியூ இயர் வந்து குருவின் நாள். தனுசு மீனம், தனுசு மீனம், மீனம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, சூரியனுடைய ஆதிக்கம் எண்ணு 2026. அப்ப சிம்மம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்ப சந்திரனுடைய நாள் கடகம், ரோகிணி, திருவோணம், ஹஸ்தம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம் கட்டாயம் உண்டு. ஏன்னா சூரியன், குரு, சந்திரன் இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாருமே யாருக்கும் பகை கிடையாது, யாருக்கும் பகை இல்லை. அந்த அதுல இதுல புத்தாண்டு பிறப்பிக்குது. இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பா கொடுக்கும். இந்த 2026 ஒரு அற்புதத்தை சூப்பரா செய்யும். எனக்கு தெரிஞ்சு கேன்சருக்கான இந்த மெடிசன் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு புரட்சி நடக்கும். ஏன்னா குரு, சூரியன், சந்திரன் கூட. அப்ப ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத, நடைமுறைப்படுத்த இந்த வியாதிக்கு குணப்படுத்த முடியாத ஒரு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல, நம்ம பண்ண முடியலைங்கிறதுக்கு 2026ல
ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ், சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது தவிர்க்கவே முடியாது, ஐயோ இந்த வியாதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா, கேன்சர் மாதிரியான வேற ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட அதுக்கு மருந்து கிடைச்சு குணமாகறக்கோ அல்லது மருந்துகளுடைய விலையில குறைச்சு மக்களுக்கு பயன்படும் வகையிலேயே அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து செய்வாங்க. மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் நடக்கும். குறிப்பா அரசாங்க மருத்துவமனைகள் இம்ப்ரூவ் ஆகும். அரசாங்க மருத்துவமனை, இந்த எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகள்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய இதெல்லாம், அதெல்லாம் டெவலப் ஆகும். நம்ம தமிழக அரசு கூட நம்மளுடைய நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகளை விரிவுபடுத்தி அதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி பிரம்மாண்டப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நடவடிக்கைகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். சிறப்பு. ஏன்னா அது கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மூவா இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா மருத்துவம் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இந்த மாதிரி 2026 ஒரு புதுப்பிச்சு அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கான சாத்தியங்களை நிச்சயமா அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா யாருமே நோய் இல்லாத வாழ்வு வாழணுங்கிறது தான் என்னுடைய வாழ்த்து. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் எப்படிங்க? 4ஆம் இடம் தான் கால்நடை விவசாயம். குரு சூரியன்லாம் இருக்குது. இந்த தடவை இந்த பால் சம்பந்தமான இது விவசாயிகளுக்கு மாடு பால் விலையெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் நன்மை நடந்து, ஏன்னா மக்களுக்கு அது ஒரு வகையில சின்ன சுமை வந்தா கூட ஆனா விவசாயிகள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து மக்களுக்கு கொண்டு போய் வீடு வீடா விநியோகம் பண்ணி எத்தனை கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு விமோச்சன காலமாக இருக்கும். அதே போல விவசாயிகளுக்கு விவசாயம் மழை பெஞ்சு நல்ல செழிப்படையும். ஏன்னா சந்திரன், ரோகிணிங்கிறது சந்திரன், மழைக்கானவரே சந்திரன் தான். குருங்கிறது செழுமை, சூரியன்கிறது வளர்ச்சி. அப்ப மழை பெஞ்சு விவசாயமும் இந்த ரியல் எஸ்டேட்டும் விவசாய பூமிகளும் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொது கருத்தை முன்வைக்கிறேன். இது யாருக்காகவும் யாரையும் சார்ந்து குறிப்பிடுகின்ற எந்த கருத்தும் இல்லைங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்ணி இது பொதுவான பலனா நம்ம பேசிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்துடலாம் ஐயா. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 2026 எப்படிங்க இருக்கு? கண்டிப்பா துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மித்ரா டிவி ஸ்ரீ வாராகி ஜோதிடம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது. வாழ்க வளமுடன். துலாம் ஒரு நல்ல யுனிக்கான ஒரு நல்ல ராசிங்க. ஏன்னா துலாம்ங்கிறது எல்லை, ஒரு ஊரை 2ஆ பிரிக்கிறது. இது இந்த எல்லையிலிருந்து நீ இந்த ஊரு, இதுல இருந்து நீ இந்த மாவட்டம், இதுல இருந்து இந்தியா முடியுது, அந்த வேற நாடு தொடங்குது, இதுல இருந்து இந்த நாடு முடிஞ்சு இந்தியா நாடோட எல்லை தொடங்குது, இது தமிழ்நாடோட எல்லை முடியுது, தமிழ்நாடோட எல்லை தொடங்குது. இப்படி எல்லைகளை பிரிப்பது துலாம். துலாம் தெராசு, நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், இப்படி வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. துலாம் ராசி பலம் பெற்றால்தான் ஒருத்தர் கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 7வது வீடு. துலாம் பலமா இருந்தாதான் 2வது குழந்தை நல்லா இருக்கும். துலாம் நல்லா இருந்தா தான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து இருக்குல்ல, இடம் வீடு வாகனம் சொத்துக்கள் எல்லாம் வேல்யூபிளான சொத்துக்கள் அமையும். ஏன்னா 4க்கு 4ஆம் இடம் துலாம். பாருங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லுது. அப்ப துலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ராசிக்கு 2026 எப்படி இருக்கும்னா, அன்னைக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு தொடங்குது. என்னைக்கு? துலாம் ராசி நியூ இயர். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த நாள் எச்சரிக்கை, கவனமா மூவ் பண்ணுங்க, நிதானமா டிராவல் பண்ணுங்க. ஆனா உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், கோச்சாரத்துல 6ல சனி, 9ல குரு, 11ல கேது, 5ல ராகு, எல்லா கோச்சாரமும் ஃபேவரபிள். உங்களுக்கு தசா புத்தியே சரியில்லைனாலும் இந்த கோச்சாரம் உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு சாதிக்கிறதுக்கான தெம்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது நிதர்சனம். ஆனா தசாபுத்தியும் நல்லா இருந்து கோச்சார கிரகங்களும் வலிமை அடைஞ்சிட்டா இந்த 2026 உங்களை மாதிரி சாதிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி ஒரு சாதனை கொடுக்கும், நல்லா இருக்கும். என்னன்னா இந்த தொழில் செய்யறவங்க துலாம் ராசிக்காரங்க பேராசப்பட்டு தன் சக்திக்கு மீறி பிரம்மாண்டமா போய் எங்காவது லாக் ஆயிட வேண்டாம், மாட்டிக்க வேண்டாங்கிறது என்னுடைய ஆழமான அட்வைஸ்.
ஏன்னா இப்போ இந்த 2026 இருந்து இவங்களுக்கு இந்த பேராசைகள் தூண்டப்படும். சும்மா இருக்காத, பெரிய ஆளாவா, பிரம்மாண்டமாவா. அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம், துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். சூப்பரா. கோயில் கட்டுறவங்க, ஆலய திருப்பணி செய்யறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கு, நான் போய் பரிகாரம் எடுத்துக்கிறேன், பிதிர்சாப நிவர்த்திக்காக நான் போய் திலஹோமம் பண்றேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த திலஹோமம் செய்கின்ற நேரங்களில் நல்ல ஆத்மார்த்தமான பலன்கள் கிடைக்கும். அற்புதமான பலன்கள் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இவங்க சுய முயற்சியால் இப்ப முன்னேறுவாங்க. இப்போ பார்த்துக்கலாம், நான் ட்ரை பண்ண போறேன், ஜெயிக்க போறேன்னு முன்னேறக்கூடிய காலம். ஏன்னா இவங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கு. எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை அந்த குரு கொடுத்துருவார். அதே போல சிவராஜ யோகம், சிவராஜ யோகம், அந்த யோகங்கள்ல இந்த நியூ இயர் இவங்களுக்கு பிறக்குது. அப்ப புகழை தேடி, பெருமையை தேடி, உயர்வை தேடி ஓடுவார்கள். அதுக்கான சாத்தியமும் கிடைக்கும். அப்ப இவங்க ஜாதகத்துல தசாபுத்தி, இவங்க கோட்சாரத்துல போற கிரகங்கள் இருக்காங்கல்ல, அதன் மேல சுப கிரகங்களோட டிராவலிங் அல்லது பாவ கிரகங்கள் இல்லாம இருக்கிறது இவங்களுக்கு இந்த பயிற்சியை 2026 வருடத்தினுடைய முன்னேற்றத்தை அதிகரிக்கும். நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிதர்சனமான உண்மை. அடுத்தது 10ஆம் இடத்துக்கு குரு இறங்குறாரு ஜூன் மாசத்துல. 10ஆம் இடத்தில் குரு பதவி பறிபோகும். பயந்து கூடாது, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, அதெல்லாம் கிடையாது. நீங்க வேற வேலைக்கு போகலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ரூமை மாத்தி கொடுக்கலாம், நீங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழிலை உயர்த்தலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், இருக்கிற தொழிலை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், இருக்கிறது போதும்னு நான் நினைக்கலாம். எது வேணாலும் நடக்கும். ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழில கௌரவம், முன்னேற்றம், வளர்ச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யோகம், முன்னேற்றம் சூப்பரா இருக்கும். திருமண தடை, திருமணமே இல்லை, திருமணத்துல பிரச்சனை, இவங்களுக்கு சரியாகும். டைவர்ஸ் கேஸ் நடக்குது, டைவர்ஸ்னால எனக்கு வம்பு வழக்கு அதிகரிச்சிருச்சு, எனக்கு என்னை தன்மானத்தை நான் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, விமோச்சனம் கிடைக்காதா, கிடைக்கும். வம்பு வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்கு, கடன் நோய் வழக்கு, எதிரி பகைகள் என்னை சூழ்ந்துகிட்டு இருக்கு, இதுல இருந்து நான் வெளியில வருவேன்னா வந்துருவீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் இப்ப உங்களுக்கு நடக்கும், நல்லபடியாவே நடக்கும், ஆசீர்வாதமா நடக்கும். அப்படின்னா எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. ஒரு அற்புதத்தை அது செய்ய காத்திருக்கிறது அப்படின்னா மிகை கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள்ல இவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா நிறுத்தி எடுத்து வைக்கணும். என்னன்னா இவங்களை புகழ்ந்தாங்கன்னா மயங்கிடுவாங்க. இப்போ அண்ணே நீங்க தானே எல்லாமே, உங்களால தானே எல்லாமே அப்படின்னா, அப்படியேப்பா வாப்பான்னு கூப்பிட்டு போய் பையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிடுவாங்க. அப்ப இந்த நேரத்துல மற்றவர்கள் பாராட்டுக்கு, மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்கு செவி சாய்க்காம உங்க மனசுக்கு மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சீங்கன்னா யோகம். இந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? இந்த அடுத்தது வருவோம். ஆரோக்கிய ஸ்தானத்துலதான் சனி போயிட்டு இருக்காரு. இப்ப கெட்டு கிடக்கு. குரு பார்வை வருது இல்ல ஜூனுக்கு மேல, அது ரெடி ஆயிரும், ஆரோக்கியம் மேம்படும். அதான் சொன்னேன், கடன் நோய் வழக்கு எதிரி பகை இதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். அதே போல குழந்தைகள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துல கீழே மேல விழுகாம பார்த்துக்கணும். கன்சீவா இருந்தீங்கன்னா பார்த்து வரணும். நல்ல ஃபுட் எடுத்துக்கங்க, நல்ல டாக்டர் செக்அப் வச்சுக்கோங்க, ஹெல்த்தியா இருங்க, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வரும்போது பார்த்து வாங்க, நிதானமா வாங்க. இதெல்லாம் இப்ப நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலம். சிலருக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு, நல்ல கிரேடா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன அவமானங்கள் எட்டி பார்க்கும். நீ அதை செஞ்ச, நீ அப்படி பேசின, இப்படி பேசுன, நீ எதையாவது ஒன்று குற்றம் சுமத்துவாங்க. ஏன்னா நம்ம கம்முன்னு தான் இருக்கிறோம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, நமக்கு ஒரு மைனஸா தோணும், ஒரு உழுக்கும், ஒரு நெருக்கடிகளை அது கொடுக்கும். அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சின்னதா அசைச்சு பார்க்காம விடாது சார், கவனமா இருக்கணும். ஆனா இத்தனை நெருடல் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், சுத்தி இருக்கிற கோச்சார கிரகங்கள் இருக்குல்ல, நல்ல ப்ரொடெக்ஷனோட நின்றுட்டு இருக்கு. வா நான் இருக்கேன், நீ கவலைப்படாம தைரியமா இரு, பார்த்துக்கலாம், நாங்க இருக்கிறோம் பாதுகாப்புக்குன்னு சொல்லி நிக்குது. அதுதான் பிளஸ்ஸிங்க. நடக்கிற தசாபுத்தியும் வலுத்துருச்சுன்னு வைங்க, கோச்சாரமும் ஃபேவரபிளா இருக்கிறதுனால வண்டி ஓடிடும். நிதானமா டிராவல் பண்ணி நகர்த்திக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஆனா குருவால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 10ல குரு வரக்கூடாது சார். ம். வரும்போது நம்மள அந்த தொழில் வேலையில எல்லாம் ஒரு அசைச்சிட்டு தான் இல்ல நம்மளா வாண்டடா வந்து பேசுவோமா, இந்த வேலை வேண்டாம் வேற வேலை எது வேணாலும் நடக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். நம்ம புத்தி கெடுக்கும்ல, கோச்சாரம் அதானே பண்ணும். இப்போ குடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் திருந்துறதும், ஒண்ணுமே செய்யாதவன் மீண்டும் குடிக்கிறதும் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் கோச்சார கிரகங்கள். இதெல்லாம் தற்காலிக பிரச்சனைகளை சொல்லுகிறது. ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பான், நிறுத்திடுவான். இல்ல ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாரு, இப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. டாக்டர் என்ன சாப்பிட சொல்லிட்டாரு. இது எல்லாம் கிரகங்களோட திருவிளையாடல்கள் தான். இப்படித்தான் அப்படி ஓடிட்டு இருக்கும். இந்த பீரியட்ல நீங்க இதெல்லாம் நடக்கதான் செய்யும், வேற வழி இல்லை. உங்களோட தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் நிம்மதி. இதுல குழந்தை இல்லாதவர்கள், வீடு இடம் நிலம் வாகனம் இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் ஜூன் மாசத்துக்கு மேல முயற்சி பண்ணலாம். அம்மாவோட ஆரோக்கியம் ரொம்ப பலவீனமா இருக்குன்னா ஒரு மே மாசத்துக்கு மேல கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். சொத்து சம்பந்தமா உங்களுக்கு வழக்கு வில்லங்கங்கள் நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். வாகனம் வாங்கணும், வாகனம் ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு, புதுசா நான் வாகனத்தை வாங்கணும்னா மே மாசத்துல இருந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு குரு 10ல வந்தா கூட அவர் பார்க்கிற இடங்கள்ல சில விருத்திகளை செய்வார், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனா எதிரி, பகைமை, கடன், நோய், வழக்கு இதையெல்லாம் வெல்லக்கூடிய காலமாகவும் இருக்கு. நீங்க எதுனாலும் சரி பயப்பட வேண்டாம், அப்படியே இழுத்து கொண்டு போயிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. துலாம் வந்து சேஃபர் சைடா தான் இருக்காங்க, பயந்துக்கு வேண்டாம். வருமானம் வந்துடும், பிரச்சனை இல்லை, கடன் அடைப்பாங்க, நிம்மதியை தேடுவாங்க, மெல்ல நகர்ந்துக்குவாங்க. இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன நெருடல்கள் வரும், இறுக்கங்கள் கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த இறுக்கம் நெருக்கடி கொஞ்சம் கசப்பை அதிகமாக கொடுக்கும். இந்த நேரத்துல இறைபலத்தை, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுனாலும் சரி ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்குங்க, நல்ல இறை பரிகாரமா எடுத்துக்கங்க. இந்த குரு பயிற்சி 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால குரு மாறும்போது துலாம் ராசி அன்பர்கள் நேரா வந்து குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு, சோழவந்தான் பக்கத்துல. அங்க போய் ஒரு 12 நெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த குருவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிறைய குறைச்சிக்கலாம், நிம்மதியை கொடுக்கும். மற்றபடி கோச்சாரங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னா ராகுகேது பயிற்சி டிசம்பர்ல தான் நடக்க போகுது, 2026ல. சனி பயிற்சி இப்ப போயிட்டு இருக்கு, அது இன்னும் ஒரு வருஷம் தரல. 2026ல எதுவும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். குரு மட்டும் மாறுறாரு, அதுல மட்டும் கொஞ்சம். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு பலத்தோட இருக்கிறதுனால இந்த 2026 ஒரு பொற்காலமாகவே இவங்க நகர்ந்துக்கலாம். எல்லாருக்கும் அந்த கசப்பு சிரமங்கள் வரும், சிலருக்கு அதை கடக்க முடியாது. ஆனா இவங்களுக்கு அதை கடந்து போறக்கூடிய ஆற்றலை 200 மடங்கு கொடுத்துரும். அதனால 2026ல உங்களுக்கு குழந்தை, இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்து, சுகம், ஆரோக்கியம், கல்வி, உயர் பதவி, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் எதுனாலும் உங்களுக்கு கைகூடும், உங்களை தேடி வரும். நீங்களும் அதுக்காக முயற்சி செய்தால் பல மடங்கு வெற்றிகளை ஈட்டி நல்வாழ்வு வாழலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.